சிவபெருமானின் பிறப்பு மற்றும் ஈசனின் காதல் கதை. சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர். பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி, அன்பு, கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கிறன. இதில் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையை மிகவும் சுவாரஸ்யமானது. சிவபெருமானை பற்றிய சுவாரஸ்யமான சில கதைகளை பற்றி பார்ப்போம். இந்த உலகில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் மும்மூர்த்தியாக திகழ்கிறார்கள். பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலின் கடவுள் ஆவார். விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர். சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவம் புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள் ஆவார். சிவபெருமானின் பிறப்பு. சிவன் ஒரு சுயம்பாக தோன்றியவர், அதாவது தன்னிறைவு என்று இதற்கு பொருள். ஆகையால் இவரை சுயம்பு லிங்கம் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிறது. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு உலகில் நான் பெரியவர், நீ பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை. நம்மை விட வேறு ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது. வலிமைமிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள். பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல்நோக்கி பறந்தார். அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினார். இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதைக் கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது சிவபெருமானின் சிறந்த கதைகளில் ஒன்றாகும். சிவன் மற்றும் பார்வதியின் திருமணம். இது ஒரு தெய்வீக அன்பின் கதையாகும். கௌரி தேவி என்னும் பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இமயமலையின் ஆட்சியாளரான இமாவதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள். அதற்காக தவமும் புரிந்தார்கள். இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். பின்னர் அடுத்த பிறவியில் அவ்விருவருக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தார். மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான். இதற்கிடையில் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவத ராஜ்யத்திற்கு வருகை தந்தார். பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா என்று எண்ணியுள்ளார். ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்யத் தொடங்கி விடுகிறாள். பார்வதியின் பக்தியால் உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாறு வேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார். ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதியிடம் கூறினார். இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார். இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்பப் பெறுகிறார். அவர்களின் திருமண கதை சிவனின் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.